ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை டெஸ்க்டாப். நீ நம்ம வீடியோவில் சைபர்லிங்க் பவர் டைரக்டர் ஒரு வீடியோ எடிட்டிங் ஆப்பை யூஸ் பண்ணி எப்படி வீடியோ எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே நிறையா பார்ட்ஸ் இதை பற்றி போட்டிருக்கிறேன். இந்த வீடியோவில் டெக்ஸ்ட் எப்படி எடிட் பண்ணுறது, அப்புறம் ஸ்டிக்கர்ஸ் எப்படி எடிட் பண்ணுறது, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி ப்ரீசெட்ஸ் யூஸ் பண்ணுறதுன்னு பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை அமுக்கி நோட்டிஃபிகேஷன்ஸை பெற்றுக்கொள்ளுங்கள். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம வந்து ப்ராஜெக்ட்குள்ளே என்டர் ஆகிடுறோம். இப்போ உள்ளே போனோன்னா நான் சொன்ன மாதிரி இப்போ டெக்ஸ்ட் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட் நம்ம முன்னாடி வந்து ஸ்டிக்கர்ஸ் எப்படி எடிட் பண்ணுறோன்னு பார்த்துப்போம். ஸ்டிக்கர்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எடிட் போங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸில் எக்ஸ்ட்ரா 2 ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குன்னா ஒபேசிட்டி, ஃபேட். மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஒபேசிட்டின்றது வந்து திக்னஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்றது, டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பாருங்கள், அது குறைக்க குறைக்க அப்படியே டிம் ஆகும், இன்க்ரீஸ் பண்ண அதிகமாகும். அதை பொறுத்து வந்து அது மாறும். நம்ம அதை தான் வந்து ஒபேசிட்டின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபேட் இன் ஃபேட் அவுட், அதாவது 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபேட் இன் ஃபேட் அவுட்ன்றது இப்போ ப்ளே ஆகுறப்போ இப்போ பாருங்கள், இது நான் இப்போ ப்ளே பண்ணேன்னா அதை பார்த்துக்க அப்படியே வருது. இப்போ வந்து ஃபேட் இன் ஃபேட் அவுட் அந்த ஆப்ஷன் கொடுத்தனா அது அப்படியே கொஞ்சம் டிம் ஆகி வர மாதிரி இருக்கும் பாருங்கள். தெரியுதுங்களா? ஃபேட் அவுட் ஆப்ஷன் கொடுத்தனா அது அப்படியே டிம் ஆகிட்டு க்ளோஸ் ஆகும். அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. இப்போ டெக்ஸ்ட் வரும். இப்போ டெக்ஸ்ட்டில் பார்த்தோன்னா இங்கே எடிட் ஆப்ஷன் கொடுத்தோன்னா டைட்டில் டிசைன் இருக்குது பார்த்தீங்களா, அது கொடுங்க. அது கொடுத்தீங்கன்னா ஃபாண்ட் ஃபேஸ், நெக்ஸ்ட்டு வந்து இது ஃபாண்ட் ஃபேஸ், நெக்ஸ்ட்டு பார்டர்ஸ் கீழே இருக்குது பார்த்தீங்களா, பார்டர்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து ஷேடோஸ். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃபாண்ட் ஃபேஸில் வந்துன்னா நமக்கு எந்த மாதிரி ஃபாண்ட் வேணுன்றதை வந்து கிளிக் பண்ணி நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபாண்ட் வேணும் அப்படின்னா நம்ம இதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கீழே வந்துருச்சு பார்த்தீங்களா. இல்லை வேறு ஏதாவது ஃபாண்ட்ஸ் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கலர், அந்த ஃபாண்டோட கலர் எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கலரில் இருக்கணும் அப்படின்னு. நெக்ஸ்ட் அதை அலைன்மெண்ட்டு கரெக்டாக இப்போ இந்த வீடியோவில் சென்டரில் பேஸ்ட் ஆகணும் அப்படின்னா இங்கே கீழே இருக்குது பார்த்தீங்களா 2 ஆப்ஷன்ஸ். இது கொடுத்தீங்கன்னா கரெக்டாக சென்டரில் வந்து பேஸ்ட் ஆகிரும். இது வந்து வெர்டிக்கல், இது வந்து ஹரிசாண்டல் அலைன்மெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து டெக்ஸ்ட்டு இப்போ நிறையா என்ட்ரு கொடுத்து ப்ளேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா லெஃப்ட் அலைன்மெண்ட்டில் வேணுமா, சென்டரில் வேணுமா, இல்லை ரைட்டில் வேணுமா அப்படின்றத சூஸ் பண்ணுறது தான் இது. சென்டர் அலைன்மெண்ட், இல்லை ரைட் அலைன்மெண்ட், இது வந்து லெஃப்ட் அலைன்மெண்ட். இப்போ வந்து போல்ட் பண்ணுறது, இல்லை வந்து இட்டாலிக்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். வந்து ஃபாண்ட்டை மாற்றிப்போம், கலர்ஸையும் மாற்றிப்போம். பார்த்தீங்களா, இப்போ வந்து இது வந்து ஒபேசிட்டி, அது வந்து எவ்வளோ திக்காக தெரியணும் தெரியக்கூடாது அப்படின்றது. நெக்ஸ்ட்டு வந்து கலர் டென்சிட்டி. இது நம்ம வந்து கலர்ஸ் வந்து ப்ரீசெட்ஸ் இந்த மாதிரி ஏற்கனவே இருக்கிற கலர்ஸ் வேணாம், நாமளே ஒரு கலர் வைக்கிறோம், அதில் வந்து எவ்வளோ இதில் இந்த லேயரில் இந்த கலர் இருக்கணும் அப்படின்றது செலக்ட் பண்ணுறது. இப்போ பார்டர்ஸ் வந்தோன்னா அந்த பார்டர் கலர் தான் இது. இப்போ ஏற்கனவே க்ரீன் கலரில் இருக்குது, நம்ம இதை வந்து மூவ் பண்ணிப்போம். இப்போ வந்து இதுக்கு வந்து பார்டர் என்ன கொடுத்தா கிளியராக இருக்கும், ஒரு பிளாக் கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னா பிளாக் கலர் கொடுத்து சைஸை வந்து சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்களா கொஞ்சம் டெக்ஸ்ட்டு வந்து கிளியராக தெரியுது. பார்டர்ஸ் வந்து இதுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். அதாவது கான்ட்ராஸ்டிங் கேரக்டர் கலர்ஸை வந்து யூஸ் பண்ணோன்னா, பார்டர்ஸில் யூஸ் பண்ணோன்னா கிளியராக இருக்கும். ஷேடோஸ், அந்த டெக்ஸ்ட்டில் வந்து ஷேடோஸ் வந்து எப்படி வரணும் அப்படின்றது. ஷேடோ ஆன் பண்ணிட்டோம், கீழே பார்த்தீங்களா டார்க்காக இருக்குது. ஷேடோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒபேசிட்டி வந்து கம்மியாக இருக்கணும், அதனால் நம்ம வந்து ஒபேசிட்டியை வந்து குறைச்சிக்கிறோம். ஃபில் ஷேடோன்னு கொடுத்தோன்னா அது டெக்ஸ்ட் அது வரைக்குமே வந்து ட்ராக் ஆகும். ஃபில் ஷேடோ தான் வந்து அழகாக இருக்கும். டிஸ்டன்ஸ் வந்து கம்மி பண்ணிக்கோங்க, நமக்கு வந்து ரொம்ப அதிகமாக தான் நல்லா இருக்காது. இந்த மாதிரி இப்போ வச்சுக்கலாம். இல்லை ஃபில் ஷேடோ இதில் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டெக்ஸ்ட் டைப் பண்ண மாதிரி இருக்கும். ஃபில் ஷேடோ கொடுத்து இன்னும் என்ன கூட நீங்கள் வந்து குறைச்சிக்கலாம், 0.5 வரைக்கும் கூட. கலர் பார்த்தீங்கன்னா ஷேடோ கலர் கூட நம்ம மாற்றிக்கலாம். நமக்கு ஒயிட் வேணால் ஒயிட் வச்சுக்கலாம், க்ரீன் வேணால் க்ரீன் வச்சுக்கலாம், ப்ளூ, இந்த மாதிரி நமக்கு வந்து வேணுற மாதிரி கலர்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து டெக்ஸ்ட் எடிட்டிங்கில் வந்து நம்ம பார்க்குறது. இப்போ வந்து நான் வந்து எஃபெக்ட்ஸ் சொன்னேன், எப்படி எஃபெக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு. இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்குது அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எடிட்டில் கூட போய் மாற்றலாம். இல்லை இதுக்குன்னு வந்து ஒரு எஃபெக்ட்ஸ் இருக்குது, இங்கே எஃபெக்ட்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து எஃபெக்ட்ஸ். இது கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும்.
எந்த மாதிரி நமக்குலாம் வந்து அது ப்ளே ஆகணும் அப்படின்றது. இப்போ பீட்டிங்னு பார்த்தீங்கன்னா இங்கே கீழே ப்ளே பண்ணிருக்கு பாருங்கள், இதை கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த வீடியோ வந்து இப்படி ப்ளே ஆகும். இப்போ அதை வந்து இங்கே அப்ளை பண்ணியிருக்கிறேன் தெரிஞ்சுங்களா, மேலே இங்கே சிம்பிள் பாருங்கள், இந்த மாதிரி இது கொடுத்தோன்னா அது அந்த மாதிரி பீட் ஆகும். இல்லை நமக்கு வேணாம் அப்படின்னா இதை கிளிக் கொடுத்து ரிமூவ் பண்ணிடலாம். ஃப்ரீக்வன்சி அதாவது இப்போ எடிட் பண்ணுறது எப்படின்னா அதோட ஃப்ரீக்வன்சி வந்து எப்படி இருக்கணும், இல்லை அதோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கணும், இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். நம்ம அந்த மாதிரி நமக்கு வேணுன்ற மாதிரி மாற்றிக்கலாம். இல்லை வேணாம் அப்படின்னா இது மேலே கரெக்டாக கிளிக் பண்ணிட்டு இதை கேன்சல் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது, நம்ம கரெக்டாக அதை யூஸ் பண்ணி மாற்றிக்கலாம். இப்போ ஒரு வீடியோ என்ட்ரி ஆகுறப்போ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே நம்ம எடுத்துப்போம், இந்த வீடியோவை வந்து கொஞ்சம் ப்ளே பண்ணுவோம் இவ்வளோ தூரம், இதை வந்து இப்போ கட் பண்ணிடுவோம். இப்போ இந்த டிஸ்டன்ஸுக்கு மட்டும் என்ன பண்ணணுன்னா எனக்கு வந்து எஃபெக்ட்ஸ் வந்து வேணும் கொஞ்சம் ப்ளூம் பண்ணுற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இதில் போட்டு இதில் என்ன பண்ணுறோம், நமக்கு ஏற்ற மாதிரி எடிட் பண்ணிக்கிறோம். சாம்பிள் வெயிட் எப்படி இருக்கணும், அந்த ப்ளூமிங் எஃபெக்ட்டு, லைட் நம்பர்ஸ் ஒவ்வொன்றுத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். எப்பவும் சொல்கிறது தான், கீழே பார்த்து எடிட் பண்ணாதீங்க, மேலே வீடியோவை பார்த்து எடிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஆங்கிள், எந்த ஆங்கிள்லேருந்து நமக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆகணும் அப்படின்றது. இப்போ அவ்வளோதான். இப்போ இதை ப்ளே பண்ணிங்கன்னா கரெக்டாக நம்ம கட் பண்ண பார்த்தீங்களா, அந்த வீடியோ மட்டும் அப்படியே வரும், மற்றபடி கரெக்டாக வந்துடும். இல்லை இது வந்து கரெக்டாக வரல அப்படின்னா நம்ம ட்ரான்சிஷனில் யூஸ் பண்ணி பிளர் இல்லாமல் இந்த மாதிரி க்ராஸ் பிளர் அந்த மாதிரி ஃபேட் வந்து கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் கரெக்டாக வந்து அந்த வீடியோவோட மர்ஜ் ஆகிறதுக்கு. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம்.